வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் மத்தியில் மூன்றாவது அணி அமையுமா என்பது குறித்து காண்போம். மோடியின் எழுச்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரிசல் என்றே எண்ண தோன்றுகிறது. பாஜகவில் அத்வானிக்கு பிறகு நரேந்திர மோடி என்று முதலில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அத்வானி கட்சியில் இருக்கும்போதே அவர் ஓரங்கட்டப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த எல்.கே. அத்வானி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கோவாவில் கடந்த வாரம் நடைபெற்ற பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்தனர். அந்த கூட்டத்தின் முடிவில் பாஜக தேர்தல் பிரச்சார குழு தலைவராக மோடியை ராஜ்நாத் சிங் அறிவித்தார். இதனால் கோபமுற்ற அத்வானி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார். ஆனால் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்காத பாஜக அவரை சமாதானப்படுத்தியது. மேலும் தேர்தல் பிரச்சார குழு என்று புதிய குழு ஒன்றை உருவாக்கவும் அதில் அத்வானியின் ஆதரவாளர்களுக்கு பொறுப்புகள் அளிக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் அறிவித்திருந்தார். நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சாலும் அத்வானி அறிவிச்சாலும் பெரிய மாநிலங்கள் தமிழகம், ஆந்திரா, கேரளா, மேற்கு வங்கம் போன்ற பெரிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வெல்லுகின்ற அளவு கூட வலுவாக இல்லை. இந்த சூழ்நிலையில் நரேந்திர மோடி அறிவிக்கிறனால பீகார்ல இருக்கிற நிதிஷ்குமார் வெளியே போறார். நிதிஷ்குமார் வெளியே போறதுனால அங்க இருக்கிற 48 தொகுதிகளை பாரதிய ஜனதா கைப்பற்ற முடியாமல் தோல்வியை தழுவ போகிறது. அங்கு இஸ்லாமியர் நரேந்திர மோடியினுடைய பெயரை சொல்லி அவர் பிரதம மந்திரி என்ற பெயரை சொல்லி வாக்கு கேட்டால் அங்கிருக்கின்ற நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள், சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க காரணத்துக்காக நிதிஷ்குமார் போறார். அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இப்ப நிதிஷ்குமாருடைய தூதராக சென்று மமதா பானர்ஜி சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை சந்தித்து அவர்கள் அணியை உருவாக்குகின்ற பொழுது அந்த மூன்றாவது அணி இந்திய அளவில் ஒரு 100 தொகுதிகளோ 150 தொகுதிகளோ பிடிக்கும். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 2014 நடைபெறுகின்ற தேர்தலிலே அது அத்வானி அறிவித்தாலும், சுஷ்மா ஸ்வராஜ் அறிவித்தாலும், நரேந்திர மோடி அறிவித்தாலும் அது வெற்றி பெற்று ஆட்சி கட்டளையில் அமருவது என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாத உண்மை. அது பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லா தெரியும். மூன்றாவது அணியை எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். எல்லாம் பெட்ரோல் விலை, இந்த மாதிரி விலைவாசி, பால் விலை இந்த மாதிரி எல்லாம் அதிகமா ஏறிச்சு. இதெல்லாம் இப்ப புதுசா வர ஆட்சி மாற்றி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பஸ் கட்டணம் இந்த மாதிரி